கைஸ் இதுதான் எலன்பூர். இங்கேருந்து ஒன்று 60 கிலோமீட்டர்ஸ் கைஸ் பைபாஸ் போய் ஏறத்துக்கு. அந்த பைபாஸ் ஏறிட்டால் அப்புறம் சைன்னு போயிடலாம். இப்போ இந்த 60 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் கடக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னால ரொம்ப ரோடு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுடும். அந்த ரோடு அந்த வழி இதுவான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி 2 வே காட்டுது இப்போ கூகுள் மேப்பில். ஒரு வழியை போட்டால் நாங்கள் பெங்களூர் போய் ரீச் ஆகிறது 12, அதாவது நைட்டு 12 o'clock காட்டுது. 12:15 காட்டுது. சூப்பர் பையா 12:15 காட்டுது. இப்போ நான் போட்டிருக்க வழி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 10:37 தான் காட்டுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த வழி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வாங்க போனால் தான் தெரியும். கடவுளே, இதே மாதிரி ரோடு இருந்தால் கூட ஓகே. அந்த ரோடுக்கு மட்டும் தயவு செஞ்சு எங்களை கூப்பிட்டு போயிடாத, ஓகேவா? இப்போ எதாவது ஒன்று காலேஜ் ரோடுன்னு வருது. அந்த காலேஜ் ரோடு ஒரு ரைட் எடுத்துட்டோம்னா அடுத்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் தான் கைஸ். இது என்ன லைட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு வளைஞ்சி 2 சைடு வளைஞ்சி லைட் வச்சுருக்காங்க. ஓ இதுதான் அந்த காலேஜா? இந்த ரோடு தான் கைஸ். MES காலேஜ் ஆஃப் காமர்ஸ் திருச்சி. ஓகே. இன்னும் 1.7 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு NH 67. இந்த ஊரில் NH ஓகே நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் மாதிரிலாம் NH 47 இல்லை போல். இங்கே அந்த பைபாஸ் தான் 47. இது ஊருள்ள இருக்கனால எங்கள் 66 அந்த மாதிரி சம்திங் போட்டுக்கிறாங்க போல். ஆனால் ரோடு NHன்னு போட்டுமே நல்லா மோசமாக தான் இருக்குது. அடுத்து ஒரு காலேஜ். இது MM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். பரவாயில்ல கைஸ், இங்கேயாவது தமிழில் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டரும் போட மாட்றானுங்க, பின்னாடியும் திரும்பி பார்க்க மாட்றானுங்க. அவனுக்கு பாட்டு போகிறானுங்க, சரின்னு வளையிறானுங்க. பஸ்ஸுக்காரனுங்களாம் ரொம்ப மோசம் சத்தியமாக. அந்த கார்டெல்லாம் சொன்னோம்ல கைஸ், சும்மா அடிச்சுன்னு போனால் புழுதி பறக்கும். போகிறானுங்க 250 போகிறானுங்க பஸ்ஸுக்காரனுங்க. மாட்டோன்னா அடிச்சு தூக்கி தூர சொருவிட்டு போயினே இருப்பானுங்க போல். அந்த மாதிரி ஓடின்னு போகிறானுங்க. அவனெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது என்னான்னு தெரில. என்னன்னா கேமரா பார்த்துட்டு ஸ்டியரிங்கை தட்டின்னு வரான். சொன்னால் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு NH 776 அப்படின்னு ஏதோ இருக்குது, அதில் போய் ஜாயின் ஆகணும் வருது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த எலன்பூர் ரோடுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த எலன்பூர் ரோடு. டேய் அந்த ரோடு தான்டா இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கைஸ். நாங்கள் வரும்போது கஷ்டப்பட்டு வந்த ரோடு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது லைட்டாக. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஜாலியாக உட்காந்து வருவேன். பார்க்கலாம் வாங்க அதுவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கைஸ் நான் சொன்னோம்ல கைஸ், வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதே ரோடுக்கே வந்துட்டோம் கைஸ். திரும்ப இங்கே பாருங்கள் மரம் கலர்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அதான் நான் சொன்ன மாதிரியே நான் பாய்கிட்ட கொடுத்துட்டு ஓட்ட சொல்லிட்டேன். நம்ம கை அவ்வளோதான் தாங்கலாம். அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் ஓட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு இது மட்டும் ஓட்டுறான்னு சொல்லிட்டு அடுத்து பைபாஸ் போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் கைஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த சைடு எப்படி இருக்குது அங்கே பாருங்கள். இதே மாதிரி தான் கைஸ் இன்னொரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. நாங்கள் பைபாஸ் போய் ஜாயின் ஆகிற வரைக்கும் இப்படி தான் கைஸ் இருக்கும். கைஸ் ரோடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு காட்டுறேன். மேலே விடு, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஐயோ இவன் மண்டையில் வேறு சொட்டலாம் தெரியுதே. சரி விடுங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வருஷமாக இந்த ரோடு இப்படியே இருந்தால் இது இப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் சொன்னல ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு, அந்த ரோடு தான் கைஸ் இது. இங்கே பாருங்கள் மண்டே தள்ளுறா. இங்கே பாருங்க கைஸ்,
இது என்றைக்கு நேற்று இந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம் போட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா சைடில் போய் டஸ்ட் அங்கே பாருங்கள் செட்டில் ஆகிங்கிறத பாருங்கள். அந்த கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே உங்களுக்கு க்ரீனே தெரில. ஃபுல்லாக இந்த மண்ணு கலர் மட்டும்தான் தெரியுது. அப்பா இப்படியே தாங்க ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பாவம் இப்போ எப்போயாவது ஒரு டைம் வந்துட்டு போகிறோம். நம்மளுக்கே எப்படி இருக்கே. ரெகுலராக இந்த வழியிலலாம் சப்போஸ் போகிறவங்களாம் என்ன நிலமை அவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கொடுமை கைஸ். இந்த வாரம் அப்படியே கிடு 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 கிடுன்னு ஆடுது. நம்ம சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 6:25 ஆகுது. 6:25 6:30 ஆகிடுச்சு கைஸ். இன்னும் பெங்களூருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம கூகுள் மேப் பார்த்திங்கன்னா 11:30 போய் சேருவோன்னு சொல்லி காட்டுது. அப்படி அப்படியே இன்னும் கொஞ்சம் நைட் சாப்பிட்டு ஒரு டீ காஃபி இது குடிச்சிட்டோம்னா ஒரு 12 ஒரு 1க்கு போயிடலாம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைடை சேஃபாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஆனால் 6:30 ஆகியுமே எனக்கு அவ்வளோவா ஒன்று இருட்டின ஃபீலே எனக்கு தெரியல. ஓகே போக போக அப்படியே இருட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கைஸ் இங்கே நார்த்து சைடு ஃபுல்லாக ஒரு நான்வெஜ் ஹோட்டல் கூட இல்லை தெரியுமா. ஒரு தாபான்னு இருந்துச்சு. சரி தாபா எப்படா வெஜ்ஜாக இருக்கும்னு நினச்சி தாபாவுக்கு போனால் தாபாவும் வெஜ்ஜாக. அப்புறம் சரி ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் சுமாரான ஹோட்டல் இருந்துச்சு நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி. அங்கே போனால் அதுவும் வெஜ்ஜாம். நான்வெஜ்ஜே இங்கே கிடைக்காதனால நான்வெஜ்லாம் இவங்க சேல் பண்ண மாட்றாங்களா இல்லை என்னன்னே எனக்கு தெரியல கைஸ். ஆனால் எங்கே பார்த்தாலும் எந்த கடையில் பார்த்தாலும் நம்ம அனுமான் ஃபோட்டோ இருக்குது. நம்ம எப்படி பைக்கில் ஸ்டிக்கர் சிங் பண்ணுற மாதிரி அவங்க கடை பேனரு, அவங்க பைக்கோட இந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல எங்கேயும் அனுமான் ஃபோட்டோ, இதே மாதிரி தாங்க எங்கே பார்த்தா ஒட்டின்னு இருக்காங்க. ஏதோ இப்போ என்ன ஊர் பேரே எனக்கு படிக்க தெரில கைஸ். எனக்கு படிக்க தெரியலையா அது எனக்கு இல்லை புரியாத மாதிரி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஒவ்வொரு பேர்லாம் பார்த்தாலே சிரிப்பாக தான் வருது எனக்கு, ஏன்னு தெரில. ஏன் கைஸ் மும்பை ஹைவே, பெங்களூர் டு மும்பை ஹைவேல தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் டக்குன்னு முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நான் நிறையா வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணல, ஃபுல் வீடியோ போடல. எல்லாமே ஆக்சுவலி கைஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தவன் ஃபைனலாக நம்ம மேக் சார்ஜர் எடுத்துகிட்டு வர மாட்டேன் கைஸ். மேக் சார்ஜர் மீன்ஸ் சார்ஜர் அடாப்டர் கொண்டு வந்துட்டேன், கேபிள் கொண்டு வரல. இப்போ நான் நார்மலாக ஃப்ரெண்டு வரது கேபிள் இருக்குது, அவன் சாம்சங் அந்த நார்மல் கேபிள் வச்சு சார்ஜ் ஏற்றினா மேக்கோட அடாப்டர் போட்டு அந்த நார்மல் கேபிள் சார்ஜ் ஏற்றினா சார்ஜ் ஏறலை. சரி அவனோட சார்ஜரில் வச்சு சார்ஜ் ஏற்றினா ரொம்ப ஒரு 3 hours 4 hours போட்டால் தான் ஒரு 25-30 அந்த மாதிரி சம்திங்காக ஏறுது. அதனால தான் வீடியோ மாற்றல. இப்போ இதில் அப்லோட் பண்ணது எல்லாமே என்னோடய மொபைல் எடிட் பண்ணி போட்டது தான். லேப்பு சார்ஜ் இருக்க வரைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், அப்புறம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு 1 week தேவையான கரண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பட் ரெகுலராக வீடியோஸ் போட்டு தாக்கிட்டே இருப்போம் டெய்லியும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபைனலி கோகர்னாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து எங்கே ட்ரிப்பு போகலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் அங்கே போகலாம். அதுக்குன்னு மனசாட்சி இல்லாமல் லடாக் கிடாக்குன்னெலாம் சொல்லின்னு இருக்காதீங்க. லடாக் போகிறதுக்கெல்லாம் இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய தேவை. நம்ம ஒன்றும் அதெல்லாம் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணல. ஒன்றும் ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே வாங்கலை. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான ரைட் மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே காட்டுறேன். ஓகேங்களா, எங்கேயுமே கோகர்னா எனக்கு தெரிஞ்சு கோவா அளவுக்கு இல்லைனாலும் ஓகே வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அதில் என்ன மெயினாக எல்லாம் இப்போ சொல்கிற மாதிரி தான் 4 பீச்சஸ்ஸு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி பீச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அந்த விபூதி வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு. ஆனால் அது அவ்வளோவாலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கைஸ். நம்ம ஊர் கொல்லிமலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது அதில் பாதி கூட சொல்ல முடியாது. 20-30% கூட இதெல்லாம் கிடையாது கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானா கேவ்னு சொல்லிட்டு அதுவும் அவ்வளோவா ஒன்றும் பெருசாலாம் இல்லை.
பார்க்காதது பார்க்கலாம் கைஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்காது. அவ்வளோலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. வரதா இருந்தால் நீங்கள் கோவாவை தான், ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கே இருக்கலாம் ஃப்ரீயாக. அது இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளோ டூரிஸ்ட் யாரும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி இருக்குது. பொறுத்து தான் கைஸ். ஆனால் வந்து பார்க்கலாம் நீங்கள் கோகர்னா விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால். அப்புறம் வேறு என்ன ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே, அவ்வளோதாங்க கைஸ். இப்போதைக்கு நான் வேறு எதாவது ஞாபகம் வந்தால் அப்படியே உங்களுக்கு நான் ஆன் பண்ணி சொல்கிறேன். கைஸ் இங்கே ஒரு கரூர் இருக்கு கைஸ். என்ன பெங்களூர் ஒரு கரூர் இருக்கு. அப்படியா? கரூர் தான் பார்த்தேன். கைஸ் நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:58 ஆகுது. 1 ஆயிடுச்சு கைஸ். இன்னும் ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஃப்ரெண்டு ரூமுக்கு. அங்கே தான் கைஸ் போயின்னு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு டீ குடித்தோம் அந்த கடையிலே. ரொம்ப லேட் பண்ணிட்டோம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் நேரம் ஒரு போஸ்ட்டு போட்டேன், அது அங்கேயே கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு 1 o'clock காட்டினது இப்போ 2 o'clockனு காட்டுது. அதெல்லாம் இங்கே வேறு இப்போ வந்து சாப்பிட்டோமா, அதுக்கு ஒரு 20 minutes, 20 இல்லை, 1/2 hour இருக்கும். நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் இவ்வளோ ஒஸ்ட்டான சிக்கன் ரைஸாக சாப்பிட்டதே இல்லை கைஸ். சிக்கன் ரைஸாக இல்லை, இந்த நம்ம நார்மலாக சண்டேஸ்லலாம் வீட்டில் செய்வாங்கள்ல, ஒயிட் ரைஸு, அப்புறம் குழம்பு, அப்புறம் தனியாக மட்டன்லாம் சிக்கன், அந்த மாதிரி இருக்குது அது. அப்பா, இவனுங்களாம் நம்ம ஊருக்கு வந்தானுங்கன்னா அவனுங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, சொர்க்கம் மாதிரி இருக்கும் சத்தியமாக. நம்ம ஊர் ஃபுட்டில் எவ்வளோ ஃபுட்டு இல்லை சீரியஸாக, எல்லாத்துலேயுமே எவ்வளவோ பெஸ்ட்டு தெரியுமா. கம்பேரிட்லி கர்நாடகா ஃபுட்டு சரியில்லை, ரோடு சரியில்லை, ஒரு கடை இல்லை, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் சொன்னான். நம்ம இப்போ ரீசெண்டாக இவர் விஜய் சேது கூட சொல்லியிருப்பார், வெளியே போக தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம எவ்வளோ நல்லாவே இருக்குன்றது. அது சீரியஸாக எனக்கு அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு கைஸ். என்ன பண்ணுறது, சரி விடுங்க. எப்போ செம்மையாக குளிருது. இப்போ நேராக நம்ம ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டு, அவன் வேறு நாளைக்கு அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கான், அதனால் நம்மளை காலையில் விட்டு அவன் கிளம்பிடுவான். அவன் கிளம்புறன்ற பேரில் ஒரு அலப்பறை பண்ணி எங்களை எழுப்பிடாமல் போக மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ நான் போய் அவனை எழுப்புறேன்னா, அதனால் கண்டிப்பாக காலையில் டான்னு 6 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுந்து எங்களை எழுப்புவான் பாருங்க கைஸ். பெங்களூர் வந்தாச்சு கைஸ். இப்போ தான் ஒரு எனர்ஜியாக வருது. அதான் டோல்கேட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். நேற்று நைட்டு ஒரு 2 o'clock பக்கம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் தங்கியிருந்தோம். அதான் கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. அவ்வளோதான் கைஸ், பெங்களூர் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ தான் சாப்பிட்டு எங்கே போயின்னுக்கிறலாம் தெரில. மேப் போட்டால் நேராக கடத்தூர்ன்ட்டு அதை ஃபாலோ பண்ணி நான் அப்படியே போயிட்டுருக்கேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4:30 காட்டுது. 4:30 போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோகர்னா ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அங்கே போகலாம் நெக்ஸ்ட் ரைடு. எங்கேயோ ட்ராவல் இவங்களாம் கைஸ் பைக்ஸ் வச்சு இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க போல். அங்கே பாருங்க கர்நாடகா ட்ராம்ப்னு நினைக்கிறேன் கைஸ். இது ஸ்பீடாக
அம்மா யாரோ ஹியூமனிட்டி பண்ணுறாரு கைஸ் அவர். என்ன கைஸ், நம்ம எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நம்மளை வர வைக்கிற ஒரே ஜீவன் இவன் ஒருத்தன் தான் கைஸ். என்னடா 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 சுக்கு 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 guys, we successfully finished it.